கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ண கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு அருமையான டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார். அது சுச்சுவேஷனுக்கு மட்டும் இல்லை, அதில் பலதரப்பட்ட ஒரு தத்துவமே இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு ஃபேன் மூமெண்ட்டாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அந்த மணிவண்ணன் என்னுடைய சித்தப்பா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி கேரக்டர். வந்து சம்பாதிக்காமலேயே வந்து ஜஸ்ட் வந்து அந்த பணத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பணம் எல்லாம் போய் அந்த வீடை வந்து அடமானம் வச்சுட்டு இருக்கும்போது படையப்பா வந்து அதை வந்து வீடை வந்து மீட்டு கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. அதுக்கப்புறம் அது பஞ்ச் டைலாக். அப்போ வந்து பாஷாவில் வந்து ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் முத்து வந்து கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது வந்தது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் மீடியாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் என்ன பஞ்ச் டைலாக் இருக்கும்னு சொல்லி. அது சொன்னால் எப்படியாவது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டே இல்லாமல் ஜஸ்ட் லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். என் வழி அப்படின்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக என்ன லிப்புன்னு கிட்டெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் மெயின் வந்து அந்த ஸ்லோகன் மாதிரி அந்த படத்தில் ரொம்ப நான் ரவிக்குமார் சார் டிசைட் பண்ணது, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது அப்படின்னு பண்ணுறது. அது வந்து ஒரு அருமையான ஒரு தத்துவம். அது அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை இது ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில். அதிகமாக ஆசைப்பட்டவங்க யாருமே சந்தோஷமாக இருந்தது பார்த்தே கிடையாது. ₹2 இருக்கிறது வந்து ஓகே, ₹8 ₹4 சம்பாதிக்கணும். ₹2 இருக்கிறது ₹12 ₹20 சம்பாதிக்கணும் தான். எப்படி ரொம்ப ஆசைப்படுறவங்க வந்து ஆம்பளைங்க வந்து எதுவுமே ஓரளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் பொம்பளைங்க வந்துட்டு பொம்பளைங்க சொன்னாலே அந்த வந்து அந்த பேஷன்ஸு அந்த இது அது ரொம்ப கோபம் இருந்த வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது அப்படிங்கிறது அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த டைலாக் அது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அப்போ பஞ்ச் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது சுருட்டு போட்டு அப்படியே நடக்கும்போதே அப்படியே ஷடாக் அந்த 10 வச்சுட்டு 7 வண்டி அப்படின்னு. அது ஒரு சூப்பர். அந்த சுருட்டு வந்து அங்கே போடுறது யாரும் எதிர்பார்க்கல. சடக் அப்படி சுருக்கு போடுறேன் நான் எல்லாம் இதாகிட்டு இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு சார் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லாங்கில் எடுக்கலாம் சார், சூப்பராக வந்துருக்கு, அது விட்டுடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட்லேயே வந்து நிறைய டைலாக்ஸுங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி ரமேஷ் கண்ணா ஒரு டைலாக் சொல்கிறாங்க, படையப்பா ஆட்சியே அவங்க பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நான் சொல்கிறேன், ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, அதெல்லாம் ஸ்பாட்டில் வருது. அதுக்கப்புறம் இயற்கையாக வந்து ஒரு வாட்டி போடும்போது துண்டு கீழே விழுந்துடுச்சு. மிஸ்டேக் வந்து ஒரு தடவை தான் மிஸ்டேக் போடும். செஞ்ச மிஸ்டேக்கு மறுபடியும் செய்யக்கூடாது. செஞ்ச மிஸ்டேக் மறுபடியும் செய்ய வந்து தான் முட்டாள். அது சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அது